அதே நேரத்தில் இனி ஒரு இடத்தில் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யும் பொழுது, நாளைக்கு சிலரை நாம் நரகத்தில் தள்ளுவோம். அப்படி நரக படுகொலையில் தள்ளும் பொழுது அந்த நரகத்தில் வேவக்கூடிய அந்த மனிதன் கத்துவான், யா வைலத்தா லைத்தனி லம் அத்தகித் ஃபுலானன் ஹலீலா. எனக்கு வந்த நாசமே, எனக்கு வந்த தர்த்தினியமே, எனக்கு வந்த சோதனையே, இதோ இந்த பாவியை நான் நண்பனாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று நாளைக்கு மறுமையில் கெட்ட நண்பர்கள் நரக படுகொலையில் கதறுவார்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறார். அப்ப நல்ல நட்பு என்பது சொர்க்கம் வரை தொடரக்கூடிய ஒரு பாதை, கெட்ட நட்பு என்பது நரக படுகொலை வரை எங்களை அழைத்து செல்லக்கூடிய பாதையாக இருக்கிறது என்பதாக அல் குர்ஆன் எங்களுக்கு அதிகமாகவே இந்த நட்பை பற்றி எச்சரிக்கை செய்கிறது. பூமி பந்தில் யதார்த்தமாக ஒவ்வொரு விதத்திற்காக வேண்டி நட்பு என்ற இந்த சூழல் உருவாகலாம். இஸ்லாம் 3 விதமான நட்புகளை குர்ஆனின் மூலியமாக சுன்னாவின் மூலியமாக எங்களுக்கு பாடம் நடத்துகிறது. முதல் ஒரு நட்பு இருக்கிறது, அதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது, இஸ்லாம் அதற்கு அனுமதி கொடுக்கிறது. இரண்டாவது ஒரு நட்பு இருக்கிறது, அந்த நட்பை இஸ்லாம் வரவேற்கிறது, அந்த நட்பை இஸ்லாம் கொஞ்சம் உயர்த்தியே அதிகமாக பேசுகிறது. மூன்றாவது ஒரு நட்பு நண்பர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாம் அந்த நட்பை தொட்டும் அந்த நண்பர்களை தொட்டும் இஸ்லாம் அதிகமாகவே எச்சரிக்கை செய்கிறது. எப்படி நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யுமோ, எப்படி தஜ்ஜாலை கொண்டு இந்த உலகத்திற்கு எச்சரிக்கை செய்யுமோ, எப்படி ஷைத்தானை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்வானோ, அதுபோல மூன்றாவது ஒரு நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பற்றியும் அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் அதிகமாகவே எச்சரிக்கை செய்கிறார்கள். முதல் நட்பை பொறுத்தவரையில் இந்த பூமி பந்தில் ஏதோ ஒரு விஷயத்திற்காக வேண்டி ஒருவரின் மீது அன்பு ஏற்படும். அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்காக வேண்டி, அவரிடத்தில் இருக்கக்கூடிய அழகுக்காக வேண்டி, அவரிடத்தில் இருக்கக்கூடிய அபரிவிதமான திறமைக்காக வேண்டி, அல்லது மனிதன் யதார்த்தமாகவே எந்த துறையில் சாதனை புரிகிறானோ, எந்த துறையில் இருக்கிறானோ அந்த துறையில் இருப்பவர்களை கொஞ்சம் அதிகமாக நேசிப்பார். இது யதார்த்தமாக இஸ்லாம் இதை குறைவுபடுத்தவில்லை, இஸ்லாம் இதை அங்கீகரிக்கிறது. எதுவரை இஸ்லாம் இதை அங்கீகரிக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுவா அல்லது இந்த நட்பா என்று வரும் பொழுது அல்லாஹுதான் என்பதாக தூக்கி பிடிக்கக்கூடியவரை இஸ்லாம் இந்த நட்பை வரவேற்கிறது. இனி ஒரு நட்பு இருக்கிறது, அந்த நட்புக்கு பின்னணியில் அழகுகள் இருக்காது, அந்த நட்புக்கு பின்னணியில் பொருளாதாரம் இருக்காது, அந்த நட்புக்கு பின்னணியில் அபரிவிதமான திறமைகள் இருக்காது. அந்த நட்புக்கு பின்னணியில் அல்லாஹ் மட்டுமே இருந்து கொண்டிருப்பான்.